ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். வேதத்தில் அடைக்கலான் குருவியை பற்றி வாசிக்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதில் 29வது வசனத்தில், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறார் அவர்? அந்த சிறிய பறவைகளிலே ஒரு சின்னதுன்னு சொல்லலாம். அந்த அடைக்கலான் குருவி கூட தரையிலே விழுவது கர்த்தருக்கு சித்தமில்லாமல் கீழே அது விழுகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்மையை கற்றுத்தருகிறார்? உங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு மயிரும் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்றாகிலும் அது பிதாவின் சித்தத்துக்கு எதிராக கீழே விழுந்து விடாது. பிதாவின் சித்தத்திற்கு படிதான் அந்த தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு சிறிய பறவையின் மீது கரிசனை கொள்ளும்போது உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கரிசனை கிடைக்காதா? அவருடைய கருணை கிடைக்காதா? அவருடைய இரக்கம் கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். இதை நாம் உணர்வதற்காகத்தான் இந்த அடைக்கலான் குருவியை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.